கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேத புஸ்தகங்களை பார்க்கும்போது சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் 138:8. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த வேத புஸ்தகங்களை பார்க்கும்போது தாவீது ராஜா அப்படியா சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உனக்காக நான் யாவும் செய்து முடிக்க போகிற. ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாக சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? அநேக காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கு, இது வரைக்கும் இந்த காரியம் நடக்கலை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த வருஷமே முடிய போது, இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரல என்று வேதனையோடு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உனக்காக கர்த்தர் யாவும் செய்து முடிக்க போகிறார். ஆமேன். நம்ம பார்க்கும்போது ஒரு புஸ்தகத்தை எப்படியா வாசித்த ஒரு வாலிப மகன் தன்னுடைய படிப்பின் நாட்களை முடித்துவிட்டு வேலைக்காக அநேக கம்பெனிக்கு என்ன பண்ணான், நான் வேலை தேடி போகிறான். ஆனால் எத்தனையோ கம்பெனியில் போய் வேலை கேட்கும் போது அவனுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல. இது நிமித்தம் அந்த மகன் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி நான் ஜெபிக்க மாட்டேன்னு என்ன பண்ணானா, அவங்க அப்பா கிட்ட புலம்புனானா. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து அவனை உக்காரிச்சு சொன்னாரா, மகனே, நீ கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார், நீ விசுவாசி, உனக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை ஏசப்பா உனக்கு கொடுப்பா, நீ செய்ய வேண்டிய காரியம் இந்த வார்த்தையை, ஏசப்பாவோட வார்த்தையை நீ நம்பு, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று நீ டெய்லி நீ சொல்லும் போது, நீ ஒரு ஒரு நேரமும் இந்த வார்த்தை நீ சொல்லும் போது கர்த்தர் அதை பார்த்து உனக்காக சகலத்தையும் செய்ய போகிறார். அந்த மகனு தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும், ஏசப்பா நீர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவர், எனக்கு நல்ல வேலை கொடுப்பீங்கிற விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தானா. நடந்தது என்ன தெரியுமா? ஏசப்பா அவனுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை அவன் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்காக யாவும் செய்து முடித்தானா. அவன் கேட்பதற்கோ நினைப்பதற்கோ அவன் படிப்புக்கேற்ற உயர்ந்த இடத்துல வேலை கொடுத்து அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தானா. என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டு உங்களை கூட பார்த்து ஏசப்பா சொல்கிறார், ஒருவேளை நீண்ட நாட்களாக அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? அநேக காரியத்தில் பிரயாசப்பட்டு இது வரைக்கும் நடக்கலையே, இந்த வருஷம் முடிய போதே, இன்னும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார், உங்களுக்காக அவர் யாவும் செய்து முடிக்க போகிறார். இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், வாய்க்காத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, எங்களுக்காக நீங்கள் யாவும் செய்து முடிக்கிற தேவன், வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன் அப்பா. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் உண்மை விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று விசுவாசத்தோடு உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டப்பா. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், செய்யாத காரியங்கள், வாய்க்காத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாய்க்க செய்ததுக்காய் சோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்தார் என்று சொல்லித்தக்க உம்முடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.